நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 30ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 4:12. லண்டனில் மிகப்பெரிய தீ விபத்து. இப்பொழுது கடைகள் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கின்றன. பல ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்துக்கான காரணம் தொடர்பாக இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீ விபத்து காரணமாக ஹியூஸ்டனில் இருந்து, சென்ட்ரல் லண்டனில் இருந்து மேற்கு பிரதான ரயில் பாதை ரயில்களை முழுவதுமாக நிறுத்தி இருக்கிறது. நோர்த் லண்டனில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக யூஸ்டன் ரயில் நிலையம் மற்றும் பெட்ஃபோர்ட் சந்திப்புக்கு இடையிலான அனைத்து மேற்கு பிரதான ரயில் சேவைகளில் பெரும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது பர்மிங்ஹாம், மான்செஸ்டர், லிவர்பூல் மற்றும் கிளாஸ்கோ உள்ளிட்ட நகரங்களுக்கான ரயில் சேவைகளையும் நிறுத்தி இருக்கிறது. இங்கே ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ரீஜன்ஸ் பார்க் சாலையில் உள்ள ஒரு வணிக கட்டிடத்தில் இன்று காலை 9:30க்கு ஆரம்பித்த தீ கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கிறது. 1 மணி அளவில் ஓரளவு கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது 4 மணி. தொடர்ச்சியாக பல கடைகள் எரிந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட 70 தீயணைப்பு இயந்திரங்கள் கொண்டு வந்து தீயை அணைத்திருக்கிறார்கள். லண்டன் தீயணைப்பு படை இந்த விஷயங்களை தெரிவித்திருக்கிறது. நேஷனல் ரயிலில் குறைந்தது இன்று சொல்கின்றார்கள் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 4 மணி வரை பெரிய தாமதங்கள் இருக்கும், எடுக்க முடியாமல் இருக்கிறது. ஹியூஸ்டன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்ன உள்ளுக்குள்ள கிளாஸ்கோ, மான்செஸ்டர் எல்லாம் போற ரயில்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ரயில்கள் தாமதமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவந்தி வெஸ்ட் கோஸ்ட் பயணிகள் வேற ஆபரேட்டர்கள்ட்ட இருந்து டிக்கெட்டுகளை வாங்கினால் அந்த டிக்கெட்டுகளை பின்னர் பயன்படுத்தலாம், அல்லது தாமதமான ரயில்கள் போகும் பொழுது அதனை பயன்படுத்தலாம் என்று தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஹியூஸ்டனில் இருந்து லண்டன் வடமேற்கு ரயில்களும் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இப்ப வெள்ளிக்கிழமை இன்று டிக்கெட்டுகள் உள்ளவர்கள் கூடுதல் கட்டணம் இல்லாமல் சனிக்கிழமை வேண்டுமென்றால் அந்த டிக்கெட்டுகளை பயன்படுத்தலாம் என்று தற்பொழுது ரயில்வே நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சில வழித்தடங்கள் மீண்டும் இன்று திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தீயை முழுமையாக அணைக்கும் பணியில் லண்டன் தீயணைப்பு படையினர் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று நெட்வொர்க் ரயில் தெரிவித்திருக்கிறது. கிளப்பம் சந்திக்கும் பெட்ஃபோர்ட் சந்திப்புக்கும் இடையில் ரயில்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்று பயணம் மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். ஏனெனில் மிகப்பெரிய தீ பிடித்து கட்டிடங்கள் எரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த ரயில் சேவைகளை இயக்க முடியாமல் இருக்கிறது. ரிச்மண்ட் கிளப்பம் சந்திக்கும் ஸ்டட்ஃபோர்டுக்கும் இடையிலான லண்டன் தரைவழி சேவைகளும் கோஸ்பலோக்கில் இருந்து பாக்கிங் வரையிலும் பாதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரோட்டுகளும் மூடப்பட்டிருக்கும், அவதானமாக இருங்கள். எந்த காயங்களும் யாருக்கும் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இதுவரை இல்லை என்று LFB தெரிவித்திருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய தீ விளாசி எரிந்த காரணத்தினால் அண்டையில உள்ள கடைகள், வீடுகளிலும் சொத்துக்களிலும் பெரும்பாலானவை தீப்பிடித்திருக்கின்றன. பொதுமக்களை அங்கிருந்து வெளியேற்றி விட்டார்கள். கிட்டத்தட்ட பொதுமக்களிடமிருந்து 27 அவசர தொலைபேசி அழைப்புகள் வந்ததாக LFB தெரிவித்திருக்கிறது. இது என்னன்னா ஹாட் யோகா ஸ்டூடியோ இருந்த இடத்துக்கு அருகில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. அடுத்தது லண்டனுக்கான அவந்தி வெஸ்ட் கோஸ்ட் சேவைகள், ரயில் சேவைகள் வாரிங்டன் வரை வடக்கே உள்ள நிலையங்களில் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கேம்டன்ல நடந்த இந்த தீ விபத்து எல்லா இடங்களையும் பாதித்திருக்கிறது. லண்டன் தீயை அணைக்க 70 தீயணைப்பு வீரர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று. சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன, ரயில் பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆகவே லண்டன் ஹியூஸ்டன் தண்டவாளங்களுக்கு அருகில் இந்த தீ எரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் முழுமையாக இயக்க முடியாமல் இருக்கிறது. இது இங்கிலாந்து முழுவதும் நீண்டு செல்லும் பாதைகளை கொண்ட ஒரு முக்கிய மத்திய சென்ட்ரல் ஹியூஸ்டன் ரயில் நிலையம், முக்கிய மத்திய நிலையம். ஆகவே இன்று அங்க ரயில் நிலையத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா போனால் ரயில் தாமதமாகும், அது எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்று தெரியல. ஆகவே ரயில் பாதைகளில் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. தாமதங்கள் மற்றும் ரத்துகளை நீங்கள் தேசிய ரயில் சேவையினுடைய வெப்சைட்ல போயிட்டு பார்த்து நீங்கள் சரிபார்த்து கொள்ளவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தீ விபத்தில் ஏற்பட்ட சேதம் குறித்து தீயணைப்பு படை தொடர்ச்சியாக இப்ப ஆய்வு செய்து வருகிறது. ஆகவே ரீஜன்ஸ் பார்க் சாலையில் உள்ள 4 மாடி வணிக கட்டிடத்தின் தரைத்தளம் முழுவதுமாக தீ விபத்தில் எரிந்து விட்டது.
பக்கத்தில் உள்ள கட்டிடங்களும் எரிந்திருக்கின்றன. தீ விபத்தால் அருகில் உள்ள ஒரு பெரிய கட்டிடத்தின் கூரை பாதி பகுதி முழுவதுமாக எரிந்து விட்டது என்று ஃபயர் பிரிகேட் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தீயணைப்புத்துறை சம்பவ இடத்துக்கு வருவதற்கு முன்பு பலர் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். மதியம் 1 மணி முதல் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரயில் சேவைகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவந்தி, வெஸ்ட் கோஸ்ட் மற்ற ஆபரேட்டர்களுடன் சனிக்கிழமை பயணத்தை வழங்குகிறது. இன்றைக்கு போக வேண்டிய ஆக்கள், ரயில்ல போக வேண்டிய ஆக்களுக்கு நாளை பயணத்தை வழங்குது. அந்த டிக்கெட்டை பாவிக்கலாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். மாற்று பயண விருப்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அவர்கள் அதற்கு பிறகு போக யோசித்தாலும் போகலாம், அந்த டிக்கெட்டை வச்சு போகலாம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். லண்டன், மெல்போர்ன் மற்றும் பர்மிங்ஹாம் மூர் ஸ்ட்ரீட் இடையிலான ரயில் சேவையும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பர்மிங்ஹாம் நியூ ஸ்ட்ரீட் வழியாக ரெடிங், டர்பி இடையான கிராஸ் கண்ட்ரி மற்றும் பர்மிங்ஹாம் நியூ ஸ்ட்ரீட், மான்செஸ்டர், பிக்காட்லி இடையிலான ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. லண்டன் பேடிங்டன் மற்றும் ரெடிங் இடையிலான கிரேட் வெஸ்டர்ன் ரயில்வே பாதிக்கப்பட்டிருக்கிறது. லண்டன் கிங்ஸ் கிராஸ் மற்றும் எடின்பர்க் லண்டன் வடமேற்கு ரயில்வே இடையான யூஸ்டன், பர்மிங்ஹாம், நியூ ஸ்ட்ரீட் இடையிலான எல்னியர் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா பாதைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. ஏன்னா பியூஸ்டன் தண்டவாளத்து கிட்டவே இது எரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால ரயில் எடுக்க முடியாமல் இருக்கிறது. மான்செஸ்டர், பிக்காட்லி மற்றும் பிரிஸ்டனுக்கு இடையில் வடக்கு மேலும் நியூ காசல் இடையேயான ரயிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிளஸ்கோ சென்ட்ரல், கிளஸ்கோ குயின் ஸ்ட்ரீட் மற்றும் எடின்பர்க் இடையிலான ஸ்காட் ரயில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மான்செஸ்டர், பிக்காட்லி மற்றும் பிரெஸ்டன், லீட்ஸ் இடையிலான டிரான்ஸ்பெனன் எக்ஸ்பிரஸ் ரயில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்பதிவு செய்திருந்தாலும் அவர்கள் அந்த டிக்கெட்டுகளை இன்னொரு நேரம் பாவிக்கலாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே ஆரம்பத்தில் தீயணைப்பு இயந்திரங்கள் அந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக மிக பெரும் பாடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னும் ஒரு இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குளோபல் சுவிட்சின் லண்டன் தரவு மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. கட்டிடத்தின் அடித்தளத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக உள்ளூர் பத்திரிகைகள் தெரிவித்திருக்கின்றன. தீ விபத்து தற்செயலாக நிகழ்ந்ததாகவும் மற்றும் இந்த ஈய அமில பேட்டரிகளில் ஒன்றின் செயலிழப்பால் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. LFB தெரிவித்திருக்கிறது. அடுத்தது ஈய அமில பேட்டரிகள் இங்க எல்லா இடங்களிலும் வெடித்து சிதறுகின்றன. அப்படியான ஒரு தீ விபத்தும் இன்று ஏற்பட்டிருக்கிறது. துணை ஒப்பந்தக்காரரால் இயக்கப்படும் அறையில் பேட்டரிகள் இருந்ததாக DCD சொல்கிறது. அங்கு 200 பேட்டரிகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த தீயை அவர்கள் அணைத்து விட்டார்கள். தீ விபத்து ஒரு உயரமான கட்டிடத்தில் இருந்ததாகவும் படைப்பிரிவின் பதிலின் அளவு தீயின் உண்மையான அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஸ்டட்ஃபோர்ட், பிளாஸ்டோவ், ஈஸ்டாம் மற்றும் கிழக்கு கிரீன்பீச் தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீ அணைப்பு வீரர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தீ விபத்து தொடர்பாக மற்றும் ரயில் சேவைகள் தொடர்பாகவும் நீங்கள் வெப்சைட்ல பார்த்து தெரிந்து கொண்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ரயில்வே திணைக்களமும் அறிவித்திருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. உடனடியாக செய்திகள் உங்களை சேரும். நன்றி நண்பர்கள்.